அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவம்பர் 5ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள், நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் அடுத்த வாரம் எப்படி அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே எப்பேற்பட்ட மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சில கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் அதே சமயம் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் அனைத்திலும் சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து அனைத்தும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது. ஆனால் அதே வேளையில் தர்மத்தின் வாழ்வதனை சோதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து உறுதியாகவே வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன என்று கேட்டால் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றாலும் தைரியத்தில் வலம் வருகிறார். அவருடன் புதன் இணைந்திருக்கிறார். அங்கு சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த 3 கிரகநிலைகளில் சூரியன் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் சுக்கிரன் 3இல் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. முக்குட்டு கிரகங்கள் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பொதுவாகவே அர்த்தாஷ்டக செவ்வாய் அமர்ந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு. இப்படி மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு 9, 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் வலம் வரப்போகிறார். சந்திரன் உச்ச பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இந்த வாரத்தில் மற்ற கிரகநிலைகளை தவிர சந்திரன் ஒருவர்தான் அமோகமான நன்மையை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உச்ச பலம் பெறுவதால் நினைத்ததை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கின்றன என்று பார்த்தால் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக அஷ்டமத்தில் சனி வலம் வருகிறார். அங்கு வக்ரம் பெற்றிருப்பது நன்மையை ஏற்படுத்தினாலும் அஷ்டம சனி என்பது அவ்வளவு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க இயலாத அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று குரு பகவானும் அதிசாரமாக சென்றிருந்தாலும் கூட விரயத்தில் தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. மிக வலிமை வாய்ந்த சனி, ராகு, கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலில் தான் இருக்கின்றன. ஏனென்றால் கேது சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறார். ஜென்மராசியில் கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருப்பது எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாகவும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமம் விரயத்தை காட்டிலும் சற்று சிறப்பான மாறுதலை மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வேளையிலும் சப்தமத்தில் ராகு இருப்பதாலும் சில வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது. எனவே கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பார்த்தாலும் மிக வலிமை வாய்ந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலில் இருக்கிறது என்பதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மை. எனவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் வரலாம். அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் இந்த வேளையில் துரிதமான மாற்றத்தை சந்திரன் உச்சபலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சற்று ஆன்மீக சிந்தனையுடன் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கூடுதலாக இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் இறைவனின் அருள் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தை சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில்
குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நிச்சயமாக கைகூடும். ஏனென்றால் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கின்றன என்று பார்த்தாலும் கூட அவை வக்ரம் பெற்ற அமைப்பாகவும் அதே சமயம் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பாராத சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையில நெருக்கடி, சிரமம், சிக்கல் மற்றும் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிவை சந்தித்திருந்த சூழல் போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் பல்வேறு வகையான மனஸ்தாபமும் மனசங்கடமும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு விலகி குடும்ப உறவு வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையும். தீத நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே அலைச்சலும் சிரமமும் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை எளிதில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும். உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் அவற்றிற்கான பலன் உறுதியாகவே இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்கும். நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல காரியங்களை திருப்திகரமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே செய்து முடிக்க முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வேலை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக கைகூடுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பலர் சூழ்ச்சியையும் தந்திரத்தையும் மேற்கொண்டாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே முறியடித்து நன்மை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து சங்கடங்களையும் முறியடித்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். தொழில்துறை ரீதியாக இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவுல பக்கபலமாக நிச்சயமாக அமையும். எனவே சிறப்பான வளர்ச்சி உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இப்போது கலைத்துறையில் புகழ்பெற்றவர்களை யோசித்து பாருங்கள். அவர்களால் முடிகிறது என்றால் ஏன் உங்களால் முடியாது? உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. கட்சியில் புதிய வாய்ப்புகள், வரவேற்பு அமோகமாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாகரகரான புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை போன்ற துறைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். விவசாயத்துறை ரீதியான பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுத்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து தொடர்ந்து 9 வாரம் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 9 கிரகத்தின் தோஷங்களும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.